யாருக்கு தெரியும்? நிச்சயமாக இங்கதான் இருக்கோம். ஒரு ஏழகமான ஒப்பா குடியாத்தம். ஆனா 6 வயசுல அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. என்னால் முடியும் என்று கிட்டார் எடுத்து தெரு தெருவா சுத்தனை வந்தாங்க இருக்குமா. ஆனா சாதிச்சு காட்டினாரு. இந்தியாவில் யாருமே சாதிக்காத 2 ஆஸ்கார் பரிசை வாங்கி கொடுத்தார் தமிழ்நாட்டுக்கு, இல்லையா? ஆக நம்புங்கள், நடக்கும். அந்த மாதிரி விதையை ஊன்றியவர் இன்னொருவர். அவர் தமிழை தந்தை மொழி என்று சொன்னார். தமிழை தாய்மொழி என்று சொன்னார்கள் வட இந்தியர்கள் பெரியவங்க. ஆனால் தமிழை தந்தை மொழி என்று சொன்னவர் நேற்று மறைந்த நாள் வள்ளலார் மறைந்த நாள் 30/1/1874 தமிழ் மாதம் தை மாதம் பூச நட்சத்திரம் நாளைக்கு. அவர் என்ன சாதிச்சாரு? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆர்வீக்கெல்லாம் நான் என்று செயல் வேண்டும். உன்னால் முடியும், என்னால் முடிகிறது. வெள்ளை வேண்டி கட்டி கொண்டிருக்கிற சாதாரண சன்னியாசியாலே 157 ஆண்டுகள் அந்த ஆணையா அடுப்பு ஏற்றி வைத்தார். ஜீவகாரண்ய ஒழுக்கம் யாருமே சொல்லித்தரல. எத்தனையோ வேதமராது உயிரும் தம்முயிர் போல நீ ஒத்துரிமை உடையவராக ஓட்டுகிறார். யார் அவர்? எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் சார். நீ பக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஹலோ சொல்லலையே, தலை ஜுரம் வருதுன்றியே, கை வலிக்கிறிய, கை கொடுத்தா பேசுறியா, விசாரிக்கிறியா, உதவி செய்யறியா, நன்றியோடு இருக்கிறியா? இல்லையே. ஆனா அவர் யாருக்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும் சொன்ன தமிழன். அன்னை தமிழை தந்தை மொழி என்று சொன்னவர். தாய்மொழி என்று அவர்கள் பெருமை பேசும்போது, இல்லடா என்னுடைய மொழி தாய்மொழியான தமிழ் தந்தை மொழி என்று கம்பீரமாக சொன்னவர் வள்ளலார். அவருடைய மறைந்த நாள் நேற்று. இங்கிலீஷ் 30 தமிழ்ல நாளைக்கு பூச நட்சத்திரம். இது 30ஓட முடிச்சு. இன்னைக்கு ஒரு விசேஷம் சொல்றேன், சொல்லிட்டு இன்று புதிதாய் சொல்லி நான் நிறைவு செய்வேன். 31 ஒரு விசேஷம் இன்னைக்கு. அவர் ஒரு தமிழறிஞர், நூற்றுக்கணக்கான நூல்கள் எழுதியிருக்கார். முதலே தமிழ சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியவர். முதலே ஞானபீட விருது தமிழுக்கு பெற்றுக் கொடுத்த முதல் தமிழன் யாருமா சொல்ல முடியுமா? தமிழிலே முதலே ஞானபீட விருது இல்லை. நன்றி, உட்கார். இன்று அவருடைய நினைவு நாள். நூற்றுக்கணக்கான நூல்கள் எழுதியிருக்கார். மிக சிறந்த அறிஞர், எழுத்தாளர். 300 சிறுகதைகள் எழுதியிருக்கார். ஞானபீட விருது தமிழே முதலிலே பெற்றுக் கொடுத்தவர். சாகித்ய அகாடமி அவர்தான் முதன்முறையை பெற்றவர். வேங்கை மைந்தன் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி, சித்திரப்பாவை என்கிற நூலுக்கு ஞானபீட விருது தமிழை முதன்முறையிலே பெற்றுக் கொடுத்தவர் அவர்தான். ஏன்னா தமிழ் மன்றம் என்பதால் நான் இவ்வளவு சொல்லிட்டு வரேன். இல்லைன்னா நீ என் சப்ஜெக்ட் வேற ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்து பேசிட்டு போயிருப்பேன். ஆனாலும் தமிழ் அகிலன் யாருப்பா சின்ன ராம்குமார் மிக அருமையாக பதில் சொல்லுகிறார். அவருக்கு ஒரு நினைப்பரிசு ஐயா ஜெயக்குமார் தமிழ்துறை தலைவர் வழங்குகிறார். நல்ல ஒரு கைதட்டல். இந்த வினை நிச்சயமா யாருக்கும் தெரியாது. தம்பி சொல்லிட்டார். உண்மையிலேங்க அகிலன் அவருக்கு ஏர் பெயர் அகிலாண்டம். ஞானபீட விருது தமிழுக்கு, சாகித்ய அகாடமி தமிழுக்கு, சிறுகதை எழுத்தாளர், நாடகாசிரியர், கலைஞர், எழுத்தாளர், பேச்சாளர், நாடக கலைஞர் அவர் அகிலன். இன்னொரு விஐபியுடைய நினைவு நாள் இன்னைக்கு. இது ரொம்ப முக்கியம். யார் சொல்ல முடியும்? இதை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கலாம். தெரியல நானே சொல்றேன். யாருப்பா தம்பி தெரியுமா? யாருமா? இன்று புதிதாய் பிறந்தவர் என்ற தலைப்புக்கு ரொம்ப ஆக்டா பொறுத்தவர். எங்கே இருப்பான்?
இல்ல ஒரு பலத்த கைத்தல ஓடுக தம்பி. பாத்தீங்களா, இவ்வளவு பேர் இருக்கிறோம். அந்த தம்பிக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, இல்ல அவரு வாழ்த்துக்கள். அவர் கரெக்டா சொல்லிட்டார். தம்பி நாகேஷ், திரைப்பட நடிகர், சிரிப்பு நடிகர் நாகேஷ் சார். இவர் என்ன பெரிய இம்பார்ட்டன்ட் கேட்காதீங்க, நான் இப்ப சொல்றேன். நாகேஷ் அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆபீஸ்ல வேலை செஞ்சவர், நிறைய சம்பாதிச்சிருந்தார். அவர் என்ன பண்ணாரு, சினிமா ஆசையில நடிக்க வேண்டார். அவர் முகம் கூட அம்மா பார்த்த மாதிரி இருக்கும். முகம் பார்க்கவே சகிக்காது. அவ்வளவு அலங்கோலமா இருப்பார் நாகேஷ். ஒல்லியான முரளிகா மாதிரி இருப்பார். அவர் முகம் சகிக்காது, அப்படி இருப்பார். நான் தப்பா சொல்லல, அவரே சொன்ன வார்த்தை, என் முகம் பார்க்க சகிக்காது. நான் ஒல்லிகிச்சு மாதிரி இருந்தேன். எனக்கு போய் யாரு சினிமாவில் சான்ஸ் கொடுப்பாங்க? ராத்திரி படுப்பாராம். அவர் சொல்லியிருக்கார் கடைசியில, இன்று புதிய நாளை காலையில பாடுறா, நான் புதுசா போடுறேன்னா இல்லையாப்பா. யாருக்கிட்ட சொன்னா தெரியுமா? சினிமா கவிஞர் வாலியும் நாகேஷும் ரூம்மேட்டு. கவிஞர் வாலிக்கு சோறு போட்டு வளர்த்தவன் நாகேஷ். அப்போ வாலிகிட்ட ஒரு பைசா கூட கிடையாது. அப்போ வாலிகிட்டே சொல்லுகிறார், வாலி நீ நம்பிக்கையோடு இரு, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று பாரதி சொல்லியிருக்கிறான். நேற்றைய கவலைகளை மறந்துவிடு, நாளை வருவதை நினைக்காத, இன்று நல்லது நடக்கும் என்று அவர் தன்னம்பிக்கையோடு வாலிக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். வாலியும் நாகேஷும் திரைப்படத்துறையில் வென்றவர்கள். ஆகவே இந்த ஒரு மாதத்திலே பிறந்தவர்கள், சிறந்தவர்கள், மறைந்தவர்கள் வரலாற்றை சொன்னேன். இதன் மூலம் நான் ஒரே ஒரு தலைப்புக்கு வந்து, அந்த மகாகவி பாரதியார் பாடலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பாடலை மட்டும் நான் சொல்லுகின்றேன். காரணம், தமிழ் எம்மொழி செம்மொழி, எம்மொழி செம்மொழி. ஒரு கவிதை எழுதுனா எம்மொழி செம்மொழி, எம்மொழி செம்மொழி. ஒரு வாட்டி சொல்லுங்க, எம்மொழி செம்மொழி, எம்மொழி செம்மொழி, எம்மொழி செம்மொழி, எம்மொழி செம்மொழி. அழகா சொன்னார் பிரின்சிபால். தமிழுக்கும் அமுதெங்குக்கு என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எல்லாரும் தூது, கடவுள்கிட்ட தூது அன்னப்பறவை அனுப்பாங்க. ஆனா ஒரு கவிஞன் கடவுள்கிட்ட தமிழையே தூது அடிச்சிட்டான். தமிழ் விடு தூது, இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்து அமிர்தம் இருந்தாலும் வேண்டேன் என்று சொன்னவன் தமிழ். இன்னொருத்தர் சொல்றான், காதல்